இலங்கை அரசு நெருக்கடிக்குள்ளாகும் போது மட்டும்தான் நீதி நியாயம் தமிழ் மக்களின் உரிமையை பற்றி யோசிக்கும். அது நெருக்கடி இல்லாத போது தமிழ் மக்களின் கழுத்தை அறுக்கும். நெருக்கடியில் மட்டுமே இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். இதை தமிழர்களும் தமிழ் தலைவர்களும் அறிஞர்களும் ஏதும் கொள்கை வகிக்கும் இந்த நாடுகளின் அரசுகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தாக்குதல் நிறுத்தம் ஒன்றினை அமெரிக்கா செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் அதனை அறிவித்திருக்கிறார் சுமார் 5 நாட்களுக்கு. அப்படியானால் ஏன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது? அமெரிக்காவுக்கு தேசம் உருவான பின்பு அமெரிக்காவுக்குள் வெடித்த ஒரே ஒரு வெடிகுண்டு பின்லேடன் பிடிச்ச வெடிகுண்டுதான். 1880களின் பின்பு 1780களின் பின்பிருந்து இன்று வரைக்கும் ஒட்டி ஒரு பின்லேடன் வெடிகுண்டு தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல படிக்கல, செகண்ட் வேர்ல்ட் வார்ல படிக்கல, ஈரானுடைய ஒன்றும் படிக்கலையாங்க. அமெரிக்கா மறைமுகமாக ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல்களை தொடுக்கிறது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இவ்வாறான ஒரு ராஜதந்திரத்தின் மூலமாக அல்லது இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்? யுத்தமும் யுத்தத்தை வேண்டாம் என்று சொல்ற 2 ஸ்டாண்டையும் ஒரு புள்ளியில நினைத்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு இந்த குளோபல் பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும். இன்று இந்த உலகம் வெறுமனே இன்டர்நேஷனல் ஆர்டரோட இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரிகளோட மட்டும் நிற்கல. இலங்கை தனித்து இயங்குகிறது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக இருக்கின்ற இந்தியாவுடைய நிழலிலே அது தன்னுடைய முடிவுகளை எடுக்கிறது ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லி இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம்? பயத்தாலும் நயத்தாலும் கையாளுதல் என்கின்ற ஒன்று இருக்கு. இலங்கையை பயத்தாலும் நயத்தாலும் கையாளுதல் தொடர்ச்சிதான். IMF கூடாக இலங்கையை பண் பண்றது, இலங்கைக்கு அமெரிக்கா காசு அள்ளி கொட்டுறது இந்தியாவால் செய்து, இந்தியாவும் இலங்கைக்கு காசு அள்ளி கொட்டு இலங்கையை தன் பக்கம் பெற்றிருக்கலாம் நினைக்கிறது. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது. அப்படியானால் எதற்காக இந்தியாவுடைய பொருளாதார வலயத்தை தவிர்த்து இலங்கையுடைய பொருளாதார வலயத்திற்குள் அந்த கப்பல் பிரவேசிக்கிற போது இந்த தாக்குதல் இடம்பெற்றது? உனக்கு எவ்வளவு எல்லை இருக்கின்றத புரிஞ்சோடு இலங்கை அரசு. உனக்கென்று எல்லை இருக்கு. நீ ஒரு கைத்தில கட்டப்பட்டிருக்கிறாய், அந்த கைத்தின் அளவையாவது தெரிஞ்சு வச்சு. அதுதான் அமெரிக்கா செய்யும். இந்த மேற்காசியாவில் இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்த சூழ்நிலைகள் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன? இந்த 3 மாத காலத்துக்குள் எல்லா கணக்கையும் தீர்க்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஓரனுடைய அடிப்படை பிரேம் ஒர்க்கே இருக்கு. எனவே அவர் சமாதானத்திற்கு போகிறார். அரைக்குறை சமாதானம் ஒன்றுதான் இப்பொழுது எல்லோருடைய மேசையிலும் இருக்கும் ஒரே ஒரு விடயம். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கும் சிறப்பு நேர்காணல் வழியாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மேற்காசிய பிராந்தியத்திலே எழுந்திருக்கின்ற யுத்த சூழ்நிலைகள் இலங்கை இந்த சிறிய தீவையும் வலிந்து அந்த யுத்த சூழ்நிலைகளுக்குள்ளே இழுத்திருக்கிறது. பல்வேறு நேரடியான மறைமுகமான பாதிப்புகளுக்கும் நாடு முகம் கொடுத்து வருகிறது. இலங்கை மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியிலே பேசப்படுகின்ற உலக நாடுகளுடைய கைத்தொழில் மற்றும் அன்றாட வாழ்க்கையிலே பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த யுத்த சூழ்நிலை மாறியிருக்கிறது. அதாவது தங்களுக்கான ஒரு உலக ஒழுங்கை உருவாக்குவதை அடிப்படையாக வைத்து அல்லது தங்களுடைய நலன்களை கருத்திலே கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய இந்த யுத்தம் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகளாலும் கைவிடப்பட்டிருக்கின்ற அல்லது அமெரிக்காவிற்கு எதிராக ஐரோப்பிய நாடுகளுடைய கருத்துக்கள் திரும்பி இருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு இட்டு சென்றிருக்கிறது. யார் மீது யுத்தத்தை தொடுக்க வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக ஈரான் மீது யுத்தம் தொடுக்கப்பட்டதோ அவ்வாறான சீனாவிடம் உதவி கோருகின்ற ஒரு நிலைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சென்றிருக்கிறாரா என்று சொல்லி சீன ஊடகங்கள் கேலியாக செய்திகளை வெளியிடுகின்ற அளவிற்கு இந்த யுத்தத்தினுடைய சூழ்நிலைகள் மாறியிருக்கின்றன. இந்த பின்னணியிலே இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். அழைத்து வந்திருக்கிறோம் அரசியல் ஆசான், அரசியல் ஆய்வாளர் மு. திருநாவுக்கரசு அவர்கள் இணைய வழியினூடாக இணைந்திருக்கிறார். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, சொல்லுவார்கள் ஒரு பிராந்தியத்திலே அல்லது ஒரு நாட்டிலே யுத்தம் நிகழுகிற போது பாதிக்கப்படுவது என்பது சாதாரண பொதுமக்களும் தான். அவர்களும் பல்வேறு சொல்லனாத துயரங்களுக்கெல்லாம் உட்பட நேரிடும். ஆனால் யார் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்களோ அவர்கள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் பதிலாக இருக்கிறது. தன்னுடைய நலனை கருத்திலே கொண்டு உலக ஒழுங்குகளிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதை அடிப்படையாக வைத்து அமெரிக்காவுடைய இந்த நகர்வு என்பது மேற்காசிய பிராந்தியத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. இப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நகர்வு என்பது அமெரிக்கா எதை எதிர்பார்த்ததோ அந்த அடிப்படையிலான ஒரு உலக ஒழுங்கு மாற்றத்திற்கு அழைத்து செல்லுகிறதா,
அல்லது இந்த யுத்தத்தினுடைய சூழ்நிலைகள் அமெரிக்காவிற்கு ஒரு திருப்புமுனையாக மாறக்கூடிய ஏது நிலைகளை ஏற்படுத்துகிறதா? முதலாவது பிரச்சனை என்னவென்றால், இந்த யுத்தம் தொடுக்கப்படுகின்ற போது அமெரிக்காவிடம் ஒரு திட்டவட்டமான டார்கெட், இலக்கு இருந்தது. அந்த இலக்கு தாக்குதலின் பொழுது எவ்வளவு தூரம் அடையப்பட்டிருக்கிறது, தாக்குதலின் பின்பு அதன் விளைவாக அந்த இலக்கு எப்படி நகரப்போகிறது என்பது போன்ற 2 விடயங்களும் பிரதானமான ஒன்று கோர்ஸ் பண்ணுவார்கள், மற்றது அதனுடைய இஃபெக்ட் என்று சொல்வார். அமெரிக்கா தன்னுடைய கோர்ஸோடு அது தன்னுடைய விடயத்தை ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவுடைய பிரதானமான விடயம் என்னவென்றால், இந்த யுத்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி பிரகடனப்படுத்தி விட்டவர் சொல்லி இருக்கிற வசனம் என்னவென்றால், இது ஒரு பிரிவென்டிவ் வார் என்றால் சொல்லும். அதாவது முன் எச்சரிக்கை தாக்குதல், முன்னேற்பாட்டு தாக்குதல் என்றுதான் சொல்றேன். இது வார் உண்மையிலே அல்ல, ஒரு பிரிவென்டிவ் அட்டாக் தான் உண்மையிலே. அப்படித்தான் அவர்கள் டிசைன் பண்ணியிருக்கிறார். அதன்படி அவர்கள் ஈரானிடம் என்னத்தை எதிர்பார்த்தார்களோ, என்ன செய்ய வேண்டும் நினைத்தார்களோ அதையெல்லாம் ஈரான் மீது செய்திருக்கிறார். முதலாவது பிரச்சனை ஈரானுடைய தலைவர்களை கொண்டிருக்கிறார். ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸை, மூலோபாய பிளேசஸ்களை தாக்கியிருக்கிறார். ஈரானுடைய அரசியல் பொருளாதார கட்டமைப்புகளை குலைப்பது, அந்த விடயத்தில் ஸ்தம்பிதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்படி அவர்கள் மேற்கொண்ட இந்த தாக்குதல்களில் இந்த இலக்குகள் அடையப்பட்டுள்ளன. இது முதலாவது விடயம். இந்த பிரச்சனையோட இன்னொன்று இருக்கிறது. அதாவது அவர்கள் இந்த பிரிவென்டிவ் அட்டாக் என்று சொல்கின்ற பொழுது, அணு ஆயுதத்தை ஈரான் எதிர்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பலம் பொருத்தியதாக மாறிவிடக் கூடாது. எனவே அதனுடன் காணப்படுகின்ற அந்த அணு ஆயுத பிரயோகத்துக்கான பலத்தை அளித்து விட வேண்டும். அதில் அவர்கள் தாங்கள் முன்னேறிவிட்டதாகவும், சுமாராக பெறப்போகின்ற 10-15 ஆண்டுகளுக்கு மேல் ஈரானை அவர் தள்ளிவிட்டதாகவும் அமெரிக்கர்கள் இப்போது சொல்றார். அமெரிக்க ஜனாதிபதியின் நிர்வாக ராணுவம் கூறுகிறது, தன்னுடைய இலக்கு அடையப்பட்டுள்ளதாக கூறுகிறது. இது ஒன்று. கேள்வியில் அடுத்த பக்கம் இன்னொன்று இருக்கிறது. ஒரு தாக்குதலை நிகழ்த்துகின்ற பொழுது முதலாவதாக அதற்கு டிரெக்ட் இஃபெக்ட் இருக்கும், நேரடி தாக்கம், நேரடி விடயம். இரண்டாவது சைடு எஃபெக்ட் இருக்கும், இரண்டாவது விடயம். இந்த டிரெக்ட் இஃபெக்டை பொறுத்தவரையில அமெரிக்கா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம், நெருப்பு, நாங்கள் ஒரு சமைப்பதற்கு நெருப்பை உருவாக்குறோம் என்றால் அந்த நெருப்பு ஹீட் வந்து டிரெக்ட் இஃபெக்ட். ஆனா அந்த ஹீட்டுக்கு இல்லாத அந்த ஹீட்டை உருவாக்க எடுக்கிற முயற்சியில் வருகின்ற புகை வந்து சைடு எஃபெக்ட். அமெரிக்கா தன்னுடைய அந்த டிரெக்ட் இஃபெக்டை அது செய்திருக்கு. தனக்கு என்ன தேவையோ அதனை செய்திருக்கிறது. அதன்படி அமெரிக்காவுடைய இலக்கு சுமாராக ஒரு வாரத்துக்குள் தாக்க வேண்டிய எல்லாத்தையும் தாக்கியிருக்கு. அமெரிக்காவின் சாயலம் நாங்கள் என்னத்தையெல்லாம் தாக்க வேணுமோ, இதையெல்லாம் அழிக்கணும் அவங்களும் செய்திருக்கு. இது முதலாவது. இரண்டாவது, இந்த தாக்குதலின் பின்பு, அதாவது நாங்கள் தேநீர் வைப்பதற்கு அடுப்பை மூட்டி நெருப்பை கொளுத்திட்டோம்னா நெருப்பு தண்ணீரை கொதிக்க வைக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் புகை எழும்பி இருக்கு. அந்த புகை தான் இப்போது பிரச்சனை. இந்த புகையை நாங்கள் வெறுமனே ஒரு நேஷனல் பார்டர்ஸுக்குள்ள பார்க்க முடியாது. அந்த நேஷனல் பார்டரை கடந்து இந்த பிரச்சனை போன இடத்துல தான் அமெரிக்கா எப்ப சிக்கல் தான் மாட்டோம். இதுதான் நம்முடைய அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் உண்மையான அர்த்தத்தில் இந்த பிரச்சனையை நாம் இன்னும் ஆழமாக ஆராய வேண்டும். இஸ்லாமிய உலகத்துக்கு எதிரான இந்த யுத்தம் தான் இதனுடைய அடிப்படை. ஆன்டி-கிரீன் வார், அதில் ஒரு முக்கியமான காலகட்டத்தை 10-15 வருடத்துக்கு இஸ்லாமியர்களை பின்தள்ளுவதற்கான ஒரு யுத்தம் தான் இது. ஒரு தாக்குதல், இது ஒரு முழு அளவிலான யுத்தமாக ஒரு முதல்வராக, முழு அளவிலான யுத்தமாக வருவதென்றால் அதை லேண்ட் பண்ணுவோம். அமெரிக்கா ட்ரூப்ஸ் வந்து ஈரான்ல லேண்ட் பண்ணுவோம். ஈரான் லேண்ட் பண்ண போகும். இரண்டாவது, 3 வருஷங்களுக்கு மேல இந்த யுத்தம் நீடிக்கப்பட்டால் தான் அமெரிக்காவுடைய அர்த்தத்தில் அது ஒரு வார். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் படி 3 மாதத்துக்கு பிறகு வார் வந்தால் தான் அது ஒரு வார். அதுக்கு மேல் அதனுடைய கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்டின் படி அது வார் இல்லை. சரி, இப்போது நீங்கள் பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம் என்னவென்றால், இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், சர்வதேச அரசியல், அந்த நாடுகளுக்கு இடையான அரசியல் என்கின்ற ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அதை இன்டர்நேஷனல் ஆர்டர் என்று சொல்லுவோம். இரண்டாவது, குளோபல் ஆர்டர் என்று ஒன்று இருக்கு. ரெண்டு ஒன்றில்லை.
கடல் ரெண்டையும் குழந்தை செல்வார். இந்த குளோபல் ஆர்டரை இந்த வார் இன்னும் பாதிக்கிறது, இன்டர்நேஷனல் ஆர்டரை இன்னும் பாதிக்கிறது. இதான் உள்ள பிரச்சனை. இன்டர்நேஷனல் ஆர்டர் வந்து அந்த ரீஜனுக்குள்ள, அதாவது கல்ஃபுக்குள்ள, மிடில் ஈஸ்டுக்குள்ள அல்லது மேற்காசியாவுக்குள்ள அது பாதிக்கும். அதனோடு சம்பந்தப்பட்ட நாடுகளுக்குள்ள பாதிக்குது. அதனோட சம்பந்தப்பட்ட நிறைய நாடுகள் இல்லை, முழு உலகத்தினுடைய அந்த குளோபல் ஆர்டர் மாற இல்லை. அமெரிக்கா அந்த ஆர்டரை தன் கையில் எடுக்க விரும்புது, அது வேற விடயம். இன்டர்நேஷனல் ஆர்டரை தன் கையில் எடுக்க விரும்புது, குளோபல் ஆர்டரை தன் கையில் எடுக்க விரும்புது. ஆனால் குளோபல் ஆர்டர் அப்படி இருக்கு. அமெரிக்காவுடைய நோக்கம் என்பது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த இன்டர்நேஷனல் ஆர்டர் என்பது தன்னுடைய கைகளிலே எடுப்பதுதான் அதனுடைய மறைமுகமாக நோக்கமாக இருக்கிறது. அப்படியானால் அந்த இலக்கை நோக்கி அமெரிக்கா சென்று கொண்டிருக்கிறதா? ஏனென்றால் ஈரானுடைய முக்கியமான தளங்கள் மீது, அந்த எரிசக்தி தளங்கள் மீது, மின்சார தளங்கள் மீது தாக்குதல் நிறுத்த முன்னே அமெரிக்கா செய்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் அதனை அறிவித்திருக்கிறார் சுமார் 5 நாட்களுக்கு. அப்படியானால் ஏன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது? அவர்களுடைய இந்த நகர்விலே ஏதாவது மாற்றங்கள் இருக்கிறதா? இல்லை, அவர்கள் தங்களுடைய டார்கெட்டை அடைந்து விட்டார். ஆனால் அதற்கு பின்பு எழும்புகின்ற விடயம் இருக்கு. ஈரான் தாக்குதலுக்கு பின்பு அது வந்து பிரதானமாக ஈரானுடைய 2 விஷயத்தை ஈரான் செய்வது பொழுது, ஒன்று வந்து வளைகுடா நாடுகள் சுமார் 6 அல்லது 7 நாடுகள், ஈராக்க சேர்த்தால் 7, ஈராக்க விட்டால் 6 நாடுகள். அந்த 6 நாடுகளும் அமெரிக்கான தளங்களும் ஈராக்கை சேர்த்தால் 7 உண்டு. அந்த தளங்கள் நோக்கிய தாக்குதலை ஒரு புறம் செய்கிறார். இரண்டாவது ஹோமஸ் நீரிணை இருக்கிறது. அதனால 20% 25% வரை இந்த உலகத்துக்கான முழு எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியில் போக்குவரத்தில் அந்த நீரிணைக்குள்ளால போகும். இங்கதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்றால், அந்த நீரிணைக்குள்ளால போகின்ற அந்த கப்பல் போக்குவரத்து பாதைதான் இப்பொழுது பிரச்சனை. அதுதான் இந்த இன்டர்நேஷனல் என்று சொல்லுகின்ற ரீஜனை கடந்து, அதாவது மிடில் ஈஸ்ட் அல்லது வெஸ்ட் ஏசியா, கல்ஃப், இந்த 3ஐயும் கடந்து ஒரு ரீஜனுக்குள்ளாங்க இந்த 3 துண்டு இந்த பகுதிகளையும் கடந்து ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அதாவது இந்த ஹோமோஸ் நீரிணைக்குள்ளால ஐரோப்பாவுக்கு 2 சாமான் பிரதானமாக ஏற்றுமதி செய்யப்படுது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து. அந்த கல்ஃப் நாடுகளில் இருந்து 2, ஒன்று பெட்ரோலியம், இரண்டாவது கேஸ். இந்த 2னுடைய இலகுவான போக்குவரத்தை ஈரான் இப்பொழுது கையெழுத்து. அது தாக்குதல்களை அல்லது ஹோமோஸ் நீரிணையை மூடினால் முதல் பாதிக்கப்பட போறது ஐரோப்பா தான். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்றால், ஒரு உலக யுத்தம் நடந்தாலும், அப்படி நடக்க போவதில்லை, ஒரு உலக யுத்தம் நடந்தாலும் அந்த உலக யுத்தத்தில் அமெரிக்கா தனக்கு தேவையான பெட்ரோலியத்தையும் கேஸையும் எரிபொருட்களையும் தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே கொண்டிருக்கிறது. இதை கடல் கருத்தில் விட்டு தவறுகிறார். அமெரிக்காவுக்கு தேவையான முழு அளவிலான பெட்ரோலியம், அமெரிக்காவுடைய முழு அளவிலான பெட்ரோலிய வளம், மூல வளம் அமெரிக்க மண்ணிலேயே உண்டு. அவர்கள் அப்படியே வைக்கிறார். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், அமெரிக்கா தன்னுடைய வளர்ச்சியில அமெரிக்க நேஷனலிசம் என்பது உலகளாவிய பொருளாதாரத்தை ஏனைய தேசங்கள், நாடுகள், அரசுகளிடம் இருக்கிற வளங்களை சுருட்டி தன் பக்கம் தன் தேசியனராக மாற்றிக்கொள்வது. இதன்படி அது மிடில் ஈஸ்ட்ல அல்லது வெஸ்ட் ஏசியாவில கல்ஃபில் காணப்படுகின்ற ஏற்கனவே காணப்பட்ட இந்த வளங்கள் எல்லாம் அமெரிக்க கம்பெனிகளினால் அமெரிக்கா ஏற்கனவே பெறப்பட்டு ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டோரேஜ் டெவலப் பண்ணப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்தால் ஒருபோதும் பெட்ரோலியத்தாலேயோ கேஸாலேயோ பிரச்சனை வராது. ஒருவேளை ஒரு ஏற்றுமதியும் இல்லை என்றாலும் கூட அமெரிக்கா தன்னுடைய பெட்ரோலியத்தை கிளறினால், தன்னுடைய பெட்ரோலிய வயல்களை அது பயன்படுத்த தொடங்கினால் அது இங்கு ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். இந்த யுத்தம் பற்றி பேசுபவர்கள், இந்த யுத்தத்தை பற்றி கணக்கீடு செய்பவர்கள் பிரதானமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அமெரிக்கா என்பது வடக்கு தெற்கு அமெரிக்க கண்டங்கள் 2 இரு இறகுகளாக கொண்டது. அட்லாண்டிக் ஓஷன், பசிபிக் ஓஷன் 2ஐயும் அரண்களாக கொண்டது. ஒரு அமெரிக்க நாடு 100 கோடி வட அமெரிக்க, தென் அமெரிக்க நாட்டு மக்களையும் 2 பெரிய ஓஷன்களையும் தன்னோட வச்சிருக்கு. இதன் மூலம் அமெரிக்கா என்பது ஒரு தனி உலகம். இந்த குளோபல் ஆர்டர்ல, இந்த குளோபல் ஆர்டர்ல முழுசாக அமெரிக்கா இங்க வெட்டி விடுங்களேன். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிக், பசிபிக் ஓஷன் உலகத்தை அமெரிக்கா தனிக்கு 2
அவ்வளவு ஒரு தனி உலகம். ஏனைய நாடுகள் ஒன்று நின்று பிடிக்காது. ஒன்று நின்று பிடிக்காது. சீனா ஒன்று பிடிக்காது, ரஷ்யா ஒன்று பிடிக்காது, ஒன்று நின்று பிடிக்க மாட்டார். அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய அடிப்படையான ஜியோகிராபிக்கல் ஸ்ட்ரென்த், அந்த புவியியல் பலம் இருக்கிறது. அது பெருசு. இந்த பலத்தை இந்த யுத்தம் ஒரு போதும் பாதிக்கவில்லை. இங்கதான் நாங்களோட கணிப்புகளை நாங்கள் சரியாக கூர்மையாக செய்யணும். அமெரிக்காவுடைய தேசம் உருவான பின்பு அமெரிக்காவுக்குள் வெடித்த ஒரே ஒரு வெடிகுண்டு பின் லேடன் பிடிச்ச வெடிகுண்டுதான். 1880களின் பின்பு 1780களின் பின்பிருந்து இன்று வரைக்கும் ஒரே ஒரு பின் லேடன் வெடிகுண்டு தான் பிடிச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்ல வெடிக்கல், செகண்ட் வேர்ல்ட் வார்ல வெடிக்கல். ஈரானுடைய ஒன்றும் வெடிக்கலைங்க, ஒன்றும் வெடிக்கல. மாறாக ஈரான் அடிக்கிற குண்டுகள் எங்க அடிக்கப்படுகின்ற அரபு நாடுகள், இந்த 7 நாடுகளும் சம்பந்தப்பட்டது. குறிப்பாக இப்பொழுது நாங்கள் ஈராக் அப்படியில் விடுவோம். இந்த 6 நாடுகளும் கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் அடி வேண்டது. நம்மளும் அரபு நாடு. சரி, இப்போது பாருங்கள், இந்த யுத்தம் அரபு நாடுகளுக்கு எதிராங்களா ஐரோப்பாவுக்கு எதிராங்களா என்று கேட்டால் இந்த 2 நாடு பகுதிகளும் தான் யுத்தத்தை பெருசா பாதிக்கப்படும். அரபு நாடுகள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன, ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் பாதிக்கப்படுகின்றன. எனவே அமெரிக்காவுடைய யுத்தத்துக்குள் முதல் இரையாக இருப்பது நேரடியான அர்த்தத்தில் அரபு நாடுகள், இரண்டாவது அர்த்தத்தில் ஐரோப்பாவின் நண்பர்களான மேற்கு ஐரோப்பிய நாடுகள் அல்லது நேட்டோ நாடுகள். இந்த இடத்திலே நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த பிரச்சனையை நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாணிப்பில் ஈரான் என்ன அது ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் எடுத்திருக்கின்றால், அமெரிக்காவுடைய நேட்டோ நண்பர்கள் அல்லது ஐரோப்பிய நண்பர்களை பகைப்பதில்லை என்ற ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறார். அதைத்தான் ஐரோப்பாவும் விரும்பும். அந்த இடத்துல இந்த ஹோமோஸ் நீரிணையினுடைய தாக்கம் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு தடை செய்யப்பட்டார். அதுதான் நான் சொல்றது புகை எழும்பி இருக்குன்னு சொல்றேன். அதை கட்டுப்படுத்த முடியும் என்றால் அமெரிக்காவுக்கு யுத்தம் வெற்றிதான். அரபு நாடுகளில் ஏற்பட்ட இழப்புகள், அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்கியதனால் ஏற்பட்ட விளைவுகள் ஒன்றும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லை. அது அமெரிக்கா விரும்பக்கூடிய விளைவுகள் தான். இப்போது பிரச்சனை இதுதான். இந்த ஹோமோஸ் நீரிணையை மூடாமல் பாதுகாத்துக் கொள்வதற்கு வழிமுறைகள் என்ன? அதற்குத்தான் உலக அபிப்பிராயத்தை பெறுவது. அதாவது ஹோமோஸ் நீரிணையால் உள்ள நேரடியாக பாதிக்கப்படுவது ஒன்று நேரடியாக ஐரோப்பா, இரண்டாவது சீனா, ஜப்பான், இந்தியா, பங்களாதேஷ். இவ்வளவுக்கும் ஆயிலும் கேஸும் போகும். இவ்வளவு நாடுகளுக்குமே பாதிக்கப்படும். ஆனால் இங்க ஒரு பிரச்சனை என்னென்றால், இவ்வளவு நாடுகள், ஆசிய நாடுகள் ஒன்றின் மீதும் ஈரான் தாக்க இல்லை. சீனா மீதோ, பங்களாதேஷ் மீதோ, இந்தியா மீதோ. 2 தினங்களுக்கு முதல் இந்திய கப்பல் வந்திருக்கு, 2 எண்ணெய் கப்பல்கள் வந்திருக்கின்றன. 2 எண்ணெய் கப்பல்களும் யுத்த கப்பல்களை அரணடிச்சு தான் வந்திருக்கு. ஆனா வரும்பொழுது தங்களோட சிக்னல் லைட்ஸை ஆஃப் பண்ணி போட்டு தான் வந்தது. ஆனால் ஈரான் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு, இந்திய கப்பல் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கு, இந்தியாவுக்கு டேங்க் பண்ணி ஈரான். இங்க ஈரான் அமெரிக்காவை தனிமைப்படுத்துவதில் ஒரு டாக்டிக்ஸை கையாளுகிறது. அந்த டாக்டிக்ஸ் தான் இப்பொழுது ஈரானுடைய அமெரிக்காவுடைய பிரச்சனை. விடப்பட்டிருப்பது ஈரானுடைய ஒரு தந்திரம் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? இப்போது அதை தவிர ஈரானுக்கு வேறு வழியும் இல்லை. அரசியல் ரீதியான இந்த தந்திரத்தை கையாளுவதை தவிர வேறு வழியும் இல்லை. அதை நீ எப்படி பார்க்கலாம்? இந்த யுத்தத்தில் அமெரிக்கா, இஸ்ராயல், இந்தியா, வெஸ்ட் யூரோப் இவ்வளவு ஒரு பக்கம். ஆனால் இவர்களுக்குள்ள பிரச்சனை, யூரோப்புக்கு இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து போகக்கூடிய எரிபொருட்கள் போகாம அதை சீர் பண்ண வேண்டும் என்றால் அங்குதான் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் ஒரு விஷயம் கவனமாக கவனிக்க வேண்டும். குளோபல் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட், உலகளாவிய அரசியல் முகாமைத்துவம் உலகம் தரக்கூடிய இங்க பாருங்க, பிள்ளை அமெரிக்கா அடிக்குது. அமெரிக்காவுடைய நட்பு நாடான பிரிட்டன், இத்தாலி போன்ற அமெரிக்காவுடைய நடவடிக்கைகளுக்கு தாங்கள் ஆதரவில்லை, இன்னொரு பக்கம் ஆதரவு என்று 2 ஸ்டேட்மெண்ட் விடுகிறார்கள். அவருடைய பிரச்சனை என்றால் அமெரிக்காவோடு தாங்கள் ஒன்றாக இல்லை என்று காட்டுவதன் மூலம் தங்களுடைய பொருளாதாரத்தை தற்காத்துக் கொள்வதற்கு இந்த ஐரோப்பிய நாடு முயற்சிக்கிறார். ஆனால் இதே பூர்வமாக அவர்கள் அமெரிக்காவுக்கு இன்னொரு வகையில் சொல்லுவாக இருந்தால், இந்த
அமெரிக்காவுடைய தாக்குதலால் ஏற்பட்ட அந்த சைடு எஃபெக்டை இல்லாமல் பண்ணுவதற்கு இவர்கள் தாங்கள் அமெரிக்காவுக்கு எதிர்த்து சொல்றேன், தாக்குதல்கள் வேண்டாம் என்று சொல்றார். இங்கு அந்த ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணப்படும். ஈரான் சொல்றது சரிதானே, ஈரானுடைய பப்ளிக் ஒப்பீனியன் வந்து ஐரோப்பாவுக்கு சாதகமாக இருக்குதானே, இப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்குறது இந்த மேனேஜ்மெண்ட் ஒரு பகுதி. இது இன்னொரு பக்கத்தில் சொல்வதென்றால் அமெரிக்கா வெற்றி, தன்னுடைய நாடுகளை அமெரிக்காவுக்கு வெற்றி. ஏனென்றால் ஈரான் ஐரோப்பிய நாடுகளை தாக்காத வரைக்கும் அமெரிக்காவுக்கு வெற்றி. ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எல்லா அந்த வெள்ளை நாடுகளுக்கும் உண்டு. எங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய அமெரிக்காவுடைய இராணுவ கூட்டமைப்பு நேட்டோ வந்து அதனுடைய அந்த 5வது விதியின்படி தங்களுடைய உறுப்பு நாடுகளில் யாருக்காவது ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுமாக இருந்தால் அவர்கள் ஒன்றிணைந்து அந்த எதிர்ப்பை வெளியிட வேண்டும் என்பது அந்த விதியாக இருக்கிறது. ஆனால் அந்த அமைப்பு கைவிரித்திருக்கிறது இது அமெரிக்கா வலிந்து ஈரான் மீது தொடுத்த ஒரு தாக்குதல் என்று சொல்லியும். உதாரணமாக ஸ்பெயினுடைய பிரதமர் வந்து அந்த கருத்தை வெளிப்படுத்த இருந்தார். தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற அமெரிக்காவிற்குரிய அந்த தளங்களை கூட அந்த எரிபொருளை நிரப்புவதற்கோ அல்லது ஏனைய தேவைகளுக்கோ வழங்க மாட்டோம் என்கிற வெளிப்படையான கருத்துக்களை அவர் முதலாவதாக தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த இடத்திலே நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட கருத்துக்களின் பிரகாரம் அமெரிக்கா மறைமுகமாக ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல்களை தொடுக்கிறது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இவ்வாறான ஒரு ராஜதந்திரத்தின் மூலமாக அல்லது இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? எப்படி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இங்குதான் 2 விடயங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, ஜியோ பாலிடிக்ஸ் சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, குளோபல் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டை புரிந்து கொள்ள வேண்டும். ஜியோ பாலிடிக்ஸின் படி உண்மையான முதலாவது அர்த்தத்தில் மேற்காசியாவில் ஏற்படுகின்ற இந்த பிரச்சனை உடனடியாக மேற்கு ஐரோப்பாவை பாதித்தது. மேற்கு ஐரோப்பா மிக அண்மையில இருக்குது, மேற்காசியாவுக்கு பக்கத்தில் இருக்குது. எனவே மேற்காசியாவின் பாதுகாப்பு, மேற்காசியாவின் பிரச்சனை முதல் பாதிக்கப்படுவது ஐரோப்பாவை. ஐரோப்பாவின் பாதுகாப்பு இங்கு முதலாவது. அதே வழியில் அமெரிக்கா வந்து தொலைவில் இருக்கு. அது ஒரு தனி 2 கண்டங்களை சேர்ந்த ஒரு தனி உலகமாக இருக்கு. இந்த யுத்தம் ஒன்றும் அமெரிக்கா பாதிக்கு, அமெரிக்கா மண்ணப்பை பாதிக்கவில்லை. எனவே இங்க உள்ள பிரச்சனை என்றால் குளோபல் அவுட்லுக்கின் படி அமெரிக்கா இந்த பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கு. ஆனால் யூரோப் வந்து பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இல்லாமல் இருக்கு, ஒரு யுத்த வலயத்துக்குள்ளே அம்பிட்டு போயிருக்கிறேன். அந்த யுத்த வலயத்துக்குள் அம்பிட்டு போயிருக்கின்ற அகப்பாட்டிலிருந்து வெளியில வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் வேண்டும். அதை இப்படித்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அர்த்தத்தில் இந்த நேட்டோ உருவாகின காலகட்டத்தில் அது செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு பிறகு உருவான காலகட்டத்தில் சூழ்நிலையில் ஒரு நாட்டை தாக்குறாங்க எங்கள் அனைவரையும் தாக்குவதற்கு சபர் என்று அந்த சரத்து எழுதப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்கு பின்பு இப்போ 3/4 நூற்றாண்டு கால வளர்ச்சியில் இன்று காணப்படுகின்ற டாக்டிக்ஸ் அதற்கு வேணும். அப்போது நீங்கள் தாக்கப்படும் போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருப்போம் என்று சொல்வதன் மூலம் தங்களை பாதுகாக்க முடியும். இந்த நேட்டோ நாடுகளில் அதிக நம்பரை கொண்ட அதிக எண்ணிக்கையை கொண்ட நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் தான். ஐரோப்பிய நாடுகளை பாதுகாக்க வேண்டியது. அமெரிக்கா தன்னை பாதுகாப்பதற்கு குண்டுகளையும் மிசைல்களையும் பயன்படுத்தலாம். ஆனால் நேட்டோ நாடுகள் தம்மை பாதுகாப்பதற்கு இந்த டிப்ளமேட்டிக் டாக்டிக்ஸை தான் பயன்படுத்தலாம். 2ம் பாதுகாப்பு தான். இவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்க மாட்டேன், அமெரிக்கா செய்வது பிள்ளை என்று சொல்வதும் பெஸ்ட் என்ற பாதுகாப்பு. அப்படி பார்த்தால் பாதுகாப்பு இருப்பது யாருன்னு தெரியுமா? அராபியர்கள், முஸ்லிம்கள். 2 பேரையும் ஒரு பாதுகாப்பும் இல்லை. 2வது, இப்பொழுது அரபு உலகம் ஒன்றை யோசிக்கிறது. இஸ்லாமிய அரபு நேட்டோ என்கின்ற ஒரு கான்செப்டை அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு நான் ரொம்ப சுவாரஸ்யமான உண்மையை சொல்லலாம். முதல் முறையாக ஆசாம் தலைமையில் பல கூட்டுகள் உருவாகின. எல்லாமே அராபியர்கள், இஸ்லாமியர்கள் மத்தியில் ஏற்பட்ட அனைத்து கூட்டுகளும் தோல்வி முடிந்துள்ளன. ஆனால் ஐரோப்பியர்கள் மத்தியில் ஏற்பட்ட கூட்டுகள் பலமாக உள்ளன. இங்கு அதாவது எதிர்மான ஒரு ஸ்டாண்டின் மூலம் யுத்தத்தை வேண்டாம் என்று சொல்ற 2 ஸ்டாண்டையும் ஒரு புள்ளியில் நினைத்திருக்கிறார்கள். இதை புரிந்து கொள்ள எங்களுக்கு இந்த குளோபல் பொலிட்டிக்கல் நாலேஜ் வேணும். இன்று இந்த உலகம் வெறுமனே இன்டர்நேஷனல் ஆர்டரோட இன்டர்நேஷனல் இன்ட்ரெஸ்ட்களோட மட்டும் நிக்கல. சோ குளோபலைஸ்ட் புரியுதா? குளோபலைஸ்ட் இந்த வரலாறு வந்து ஒரு குளோபல் டெவலப்மெண்ட் கொடுத்திருக்கு.
இந்த குளோபல் டெவலப்மெண்ட், அதாவது நீங்கள் போட்டிருக்கிற ஆடையிலிருந்து சாப்பிடுற சாப்பாடு வரையும் குளோபலைஸ்ட். நீங்க மூச்சு விடுறதுக்கு பயன்படுத்துகின்ற அனைத்து சாதனங்களும் குளோபலைஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஒவ்வொரு மனிதனுடைய நலனும் குளோபலைஸ்ட். எனவே இந்த குளோபலைஸ்ட் பண்ணப்பட்ட இந்த இன்ட்ரெஸ்டுக்கு நடுவில் இந்த யுத்தம் முன்பு நடந்த காலகட்ட யுத்தங்களுக்குள்ளால் பார்க்கப்படுவது போல் பார்க்கப்படக்கூடாது. இதனை இன்றைய யுகத்துக்குள்ளால் பார்க்க வேண்டும். இப்படி நீங்கள் இப்போது கவனிங்கள். நீங்கள் சீனா பற்றி தொடங்குங்கள். கேள்வி நான் பதில் சொல்லி ஆகணும். சீனா இப்பொழுது அமெரிக்காவை பற்றி கேள்வி செய்யும் அளவுக்கு உண்டு. அதோட யதார்த்தம். பிரச்சனை இந்த யுத்தத்தால் இதுவரை எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாத யுத்தத்தால் தன் நிலையை பெரிதும் தக்க வைத்திருக்கிறார். முதலாவது நாடு சீனா, இரண்டாவது நாடு ரஷ்யா, மூன்றாவது நாடு இந்தியா. இந்த 3 நாடுகளுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை இந்த யுத்தத்தால். இந்த இதுவரை நடந்திருக்கிற யுத்தத்தின் இந்த எரிபொருள் தடை போன்றவற்றால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா இந்தியா பெருமளவுக்கு ஸ்டோர் பண்ணி பெரிய நாடு. இங்கேதான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்லலாம். இலங்கை இந்த யுத்தம் இன்னும் ஒரு மாதம் தொடங்கும் என்றால் இலங்கையில் சாப்பாட்டு பணியிலான மிக முக்கியமான ஒரு விடயத்தை தொட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த பெட்ரோலியம், அதுவும் இந்த எரிபொருளுக்காக இந்த QR சிஸ்டம் பயன்படுத்தப்படுகின்ற நிலைமைகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. இலங்கையிலே பொருட்களுக்கான விலைகள் அதிகரிப்பு, அதற்கான ஆரம்பங்களை அறிய முடிகிறது. பான் விலை கூடியிருக்கிறது. இப்படி மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கான பொருட்களுடைய விலையேற்றம் என்பது இடம்பெற தொடங்கி இருக்கிறது. இந்த இடத்துல ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது கடந்த நாட்களில் இந்த ஐரிஸ்டேனா கப்பல் தாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாகவும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திலே தரித்துச் செல்வதற்கான அனுமதி கோரப்பட்ட விடயங்கள் தொடர்பாகவும் அந்த இரண்டையும் தாங்கள் மறுதளித்ததான அந்த கருத்துக்களை அவர் வெளிப்படையாக பகிர்ந்திருக்கிறார். அதே நேரத்திலே மனிதாபிமான உதவிகள் என்கிற ஒரு அடிப்படையிலே மீட்பு பணிகள், ஈரானிய கப்பல்களுக்கு மீட்பு பணிகளில் ஈடுபட்டோம் என்கிற விடயத்தையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல அமெரிக்கா குறிப்பிட்டிருந்தது, இலங்கை தன்னுடைய இறையாண்மையை கொண்டு செல்வதற்கு அமெரிக்கா எப்பொழுதும் துணையாக இருக்கும், அதிலே தலையிடாது, அது இலங்கையினுடைய முடிவு என்கிற ஒரு விடயத்தை அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையினுடைய பொருளாதாரம் என்பது IMF-னுடைய கடனை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. IMF-னுடைய கடன் வழங்குனர்கள் யார் என்று பார்த்தால் அது அமெரிக்காவும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளாக காணப்படுகின்றன. ஆகவே இலங்கை சொல்லிக்கொண்டிருக்கிறது தான் ஒரு நடுநிலையாளன், எந்த நாட்டினுடைய பக்கமும் அணி சேராத ஒரு கொள்கையோடு பயணப்படுகிற ஒரு நாடு என்பதையும் வெளிப்படுத்துகிறது. இந்த இடத்திலே இலங்கை தனித்து இயங்குகிறது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசாக இருக்கின்ற இந்தியாவினுடைய நிழலிலே அது தன்னுடைய முடிவுகளை எடுக்கிறது ஒரு ராஜதந்திரம் என்று சொல்லி இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? சரி, நீங்க ஒரு பெரிய கேள்வி கோத்துக்கொண்டு கேட்டிருக்கிறீங்க. நான் அதுக்கு தெளிவாக பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. முதலாவது விடயத்தின் கவனிப்போம். இந்த யுத்தத்துல ஒரு இன்னும் கொஞ்சம் நீடித்து போவோம் என்றால் இலங்கை பெட்ரோலியம் இருக்காது. இங்குதான் நாங்கள் ஏஇபியினுடைய அரசியல் கோட்பாட்டை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏஇபி எடை போடுகிறவர்கள் 2 விடயங்களை சரியாக புரிந்து கொள்ள தவறுகிறார். அது 2வது விஷயத்தை நான் பிரதேசம். இப்போதாவது விடயம், ரணில் விக்ரமசிங்க விசாகப்பட்டினத்திலிருந்து திருவண்ணாமலை வரையும் எரிபொருள் பைப்லைன்ஸ் போடுவது பற்றி இந்தியாவோட பேசி அதுக்கான முயற்சிகள் எடுத்த போது அந்த காலத்தில் அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், இருப்புகளை செய்தவர்கள் ஜெயில் அப்படி வச்சுக்கொள்ளுங்க தடை நிறுத்தப்பட்டு விட்டது. 2வது, திருவண்ணாமலை எண்ணெய் குதங்களை இந்திய கம்பெனிகளில் கொடுத்து இலங்கை எண்ணெயை தேக்கி வைக்கின்ற ஒரு வளர்ச்சிக்கு போவது பற்றிய நிலைமை இலங்கை இந்திய அரசுகள் யோசித்த காலகட்டத்தில் அந்த எண்ணெய் குதமும் இந்திய விஸ்தரிப்பு வாதத்தில் ஒரு பகுதி, பைப்லைனும் விஸ்தரிப்பு வாதத்தில் ஒரு பகுதி, 2ம் வேண்டாம் என்று சொல்லிது. இப்போது இலங்கையில இந்த சிறிய நாட்டிடம் எண்ணெய் குதங்கள் கிடையாது, தேக்கிக்க முடியாது, பைப்லைனும் கிடையாது. குளோபல் பாலிடிக்ஸ்ல 2 முக்கியம். இப்படி ஒரு யுத்தம் தொடர்ந்தால் ஏஇபியால் இந்த மக்களுக்கு சாப்பாடு விட முடியும். 2வது, ஏபி பதவிக்கு 1.5 ஆண்டுகள் கடந்து விட்டது. இது உருவாக்கிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசியும் இல்லை. இது தங்கு நிலை வர்த்தக வாங்கி விற்கும் பொருளாதார அரசியலோட மட்டும்தான் நிக்குது. 2. 3வது கவனிங்க, மிக முக்கியமானது, இந்த தங்குநிலை பொருளாதாரம் என்கின்ற ஒன்று ஏபியின் சோசியலிசத்துக்கு எதிரானது. அவர்களுக்கு சொல்லி அவர் சோசியலிஸ்டுகள் அல்ல, அவர் இனவாதிகள், அவர் சுத்தமான இனவாதிகள்.
அந்த சோசலிசம் என்று சொல்லியதற்கு பதிலாக அவர்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை செய்திருக்க வேணும். அந்த சோசியலிசத்தின் நெல்லுக்கு அவரிடம் இண்டஸ்ட்ரியல் பாலிசியே கிடையாது. அது எதுவுமே செய்யப்படுகிறது. கடந்த 1.5 வருடமும் ஒன்றும் செய்யப்படுகிறது. செய்யப்பட்ட இதேதான் நீங்க சொன்னபடி வெஸ்டிடம் பிச்சா பாத்திரத்தை அதிகம் அகற்றி பிடித்ததுதான். தங்கநிலை அதிகம் அதிகரிக்க தங்கநிலை நாடு பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுபடும். இலங்கையில் ஒரு டிப்ரெஷன் ஏற்படும். இலங்கையில் பொருளாதார கவனிக்க முடியும். இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் டிப்ரெஷன் ஏற்படும். இண்டஸ்ட்ரி இல்லாத நாடுகள் அது ரிசெஷன் தான் ஏற்படும். இலங்கையில் பொருளாதார ரிசெஷன் ஏற்பட்டால் ஒரு பெரிய நாடு சீனா, இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகள் கொடுத்து சிலர் காசை கவுட்டு கொட்டி விட ரிசெஷன் இல்லாமல் போயிடும். நான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படி இல்லை. அது 5 வருடமாவது வேணும். 5 வருடமாவது வேணும். இந்த நிலையில ஏபி கடந்த காலம் என்ன செய்திருக்கின்றால் IMF காசு வாங்குவது, அமெரிக்காவுடன் காசு வாங்குவது, இப்படித்தான் அவர்கள் பொலிசியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுது அமெரிக்கா காசு அள்ளி கொட்டி இருக்கு. நீங்கள் அமெரிக்கா 2 கொள்கையை 2 சம்பந்தமாக கடைப்பிடிக்குது. சரியா? அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பொலிசி அது. த கரெக்ட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச் சொல்றார். அரசியல் ராயந்திர சொற்கள் அந்த கழுதை இந்த வண்டியின் அந்த லுகத்திலே நாங்கள் சாப்பிடுகின்ற மரக்கறி கரெக்டா கட்டி தூங்க வருவோம். கழுதை அந்த கரெக்டை நோக்கி ஓடிக்கொண்டு கையில ஸ்டிக் இருக்கும், கம்பி இருக்கும். அது கிட்ட போக கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அதுக்கு வாயில் எட்டாது அந்த கரை. பிறகு எட்டையில் என்றோன்னா அந்த சாரதி அதை அடிப்பாங்க அந்த கழுதையை. எனவே பயத்தாலும் நயத்தாலும் கையாளுதல் என்கின்ற ஒன்று இருக்கு. இலங்கையை பயத்தாலும் நயத்தாலும் கையாளுதல் பொலிசிதான் IMF கூட இலங்கையை பண்படுறது. இலங்கைக்கு அமெரிக்கா காசு அள்ளி கொட்டுறது இந்தியாவால் செய்து. இந்தியாவும் இலங்கைக்கு காசு அள்ளி கொட்டி இலங்கையை தன் பக்கம் வைத்திருக்கலாம் நினைக்கிறது. எவ்வளவு இலங்கைக்காரர் உதவுறார்களோ அவ்வளவு இன பிரச்சனை மோசமடையும். இலங்கை அரசு நெருக்கடிக்குள்ளாகும் போது மட்டும்தான் நீதி நியாயம் தமிழ் மக்களின் உரிமையை பற்றி யோசிக்கும். அது நெருக்கடி இல்லாத போது தமிழ் மக்களின் கழுத்தை அறுக்கும். நெருக்கடியில் மட்டுமே இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். இதை தமிழர்களும் தமிழ் தலைவர்களும் அறிஞர்களும் ஏதும் கொள்கை வகுக்கும் இந்த நாடுகளின் அரசுகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இலங்கைக்கு எவன் பிரச்சனையை தீர்க்கிறானோ, அவனுடைய நெருக்கடியை தீர்க்கிறானோ, அவன் தமிழர்களுடைய தலையில் நெருப்பை அள்ளி கொட்டுகிறான் என்பதை அர்த்தம். இந்த இடத்தில் the correct and stick approach இதை அமெரிக்கா இலங்கை மீது செய்யுது, தெளிவாக செய்யுது. இவற்றை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது இலங்கை காசு அள்ளி ஒரு பக்கம் கொட்டி இருக்கு. இது அந்த சோசியலிசமிலேயே ஒன்று விழுந்து கிடையாது. அது சொன்ன இவங்கையும் காண இல்லை, அதிபத்தியத்தையும் காண இல்லை, அந்த சோசியலிசத்தையும் காண இல்லை. அது ஒன்றும் இல்லை. அது தைரியவாதம் தான் இருக்கு. அந்த வகையிலான அந்த ஏபி இலங்கையில் இருந்து 25 கிலோமீட்டருக்கும் 40 கிலோமீட்டருக்கும் இடையிலே ஈரானிய கப்பல் மூழ்கடிக்கப்படுது. சப்மரீனால, நீர்மூழ்கி கப்பலால. ஒன்றை கவனிக்கணும். 2ஆம் உலக யுத்தத்தின் பின்பு நீர்மூழ்கியால் மூழ்கடிக்கப்பட்ட முதலாவது கப்பல் இதுதான். இதுதான் முதலாவது கப்பல். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தாக்குதல் என்று நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த தாக்குதலில் இலங்கை அரசிடம் தாக்குதலை உணர்ந்து கொண்ட ஈரானிய அரசு இலங்கை அரசிடம் உடனடியாக தங்களுக்கு காணியில தங்குறதுக்கு அனுமதி கேட்டிருக்கு. இலங்கை அரசு அதனை காலம் தாழ்த்தி இழுத்து அடிச்சு கொண்டு அதுக்கிடையில அமெரிக்கா அடிச்சது நம்ம. இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது. அப்படியானால் எதற்காக இந்தியாவுடைய பொருளாதார வலயத்தை தவிர்த்து இலங்கையுடைய பொருளாதார வலயத்திற்குள் அந்த கப்பல் பிரவேசிக்கிற போது இந்த தாக்குதல் இடம்பெற்றது? இதையும் நாங்கள் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையும் நாங்கள் தொடர்படுத்தி பார்க்கலாமா? இங்க பிரச்சனை இதுதான். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மிக தெளிவான ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவர்கள் விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட கப்பல் அப்படியே வந்து வங்காள விரிகுடாவை கடந்து இலங்கைக்குள் நுழையும் வரையும் அவர்கள் அந்த கப்பலை அடிக்க இந்தியன் வாட்டர்ஸ், இந்தியனுடைய பகுதிக்குள் அந்த கப்பலை அவர்கள் தாக்க இல்லை. போய் இலங்கையினுடைய மிக அண்மையில 25 கிலோமீட்டர் அந்த கடல் மிக குறுகிய தூரத்தில் இலங்கையில் அடிச்சிருக்க தாக்கியிருக்க. இது ஒரு முக்கியமான செய்தி. அந்த அந்த கரெக்ட் அண்ட் ஸ்டிக் என்ற பாலிசியிலே ஒன்று ஸ்டிக் அதை ஒரு அடி அடிக்கிறது.
உனக்கு எவ்வளவு எல்லை இருக்கின்றத புரிஞ்சோள் இலங்கை அரசு. உனக்கென்று ஒரு எல்லை இருக்கு. நீ ஒரு கைத்தில கட்டப்பட்டிருக்கிறாய், அந்த கைத்தின் அளவையாவது தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுதான் அமெரிக்கா செய்யுது. அதான் அமெரிக்கா செய்யுது. அதே போல சீனாவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. இலங்கை விடயத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இலங்கையை ஒரு அளவுக்கு மேல விடமாட்டோம் என்ற செய்தி சொல்லியிருக்கு. இரண்டாவது செய்தி. மூன்றாவது ஒரு செய்தி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிந்து கொள்ளும். இந்தியாவின் அனுசரணை இன்றி அமெரிக்கா இந்த விஷயங்கள் எதையும் செய்ய முடியும். அதைத்தான் நான் உங்களிடம் வினவ இருந்தேன். அதாவது இந்தியாவுடைய இணக்கப்பாடு இன்றி அல்லது இந்தியாவுடைய ஒரு பிரச்சனையின்றி இலங்கை மீது ஏனைய நாடுகள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்த முடியுமா? அமெரிக்கா, மிக முக்கியமாக அமெரிக்கா ஆதிக்கத்தை செலுத்த முடியுமா? அதற்கு இந்தியா அனுமதிக்குமா? அல்லது இந்திய பாதுகாப்பில் இருப்பது இலங்கை என்கிற ஒரு நாட்டுக்கு அது பாதுகாப்பானதாக இருக்குமா? இது எப்படி பாருங்கம்மா, வெனிசுலாவில தரும் கோல குஞ்ச தூக்குற மாதிரி அமெரிக்கா மடுவை பத்தி கொண்டு போயிடுச்சு. கேட்பார் யாரும் இல்லை. அதே மாதிரி அனுராவை அமெரிக்கா இளைஞர் தூக்க முடியும். பக்கத்துல இந்தியா அமெரிக்கா பதில் சொல்லும். இது அமெரிக்கா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் ரீஜன் ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் ஒன்று செய்ய முற்படும் பொழுது இந்தியாவோட அதை ஒத்துழைக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவும் அமெரிக்காவும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ். எனவே ஒருவரை ஒரு அனுசரிக்க போவாங்க. வெளியிலே அவ்வப்போது சில சலசலப்புகள் பிரச்சனைகள் இருக்கும். அது முக்கியம் இல்லை. அடிநீரோட்டமாக ஒரு உறவு இருக்கும். அதுதான் முக்கியமானது. இப்போது நீங்க பாருங்கள், இந்திய பிரதமர் நெட்டன்யாஹுவோடு மிக நெருக்கமாக உறவு கொண்டுள்ளார். நெட்டன்யாஹுவோட பேசிட்டு கிளம்பின கையோடு சரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்கி இருக்கு. இது விடயத்தில் ஈரான் மகிழ்ச்சியாக இல்லை. அதாவது ஈரானுடைய பிரதான விஷயம் இந்தியா தங்களுடைய இல்லை என்றதான். ஆனால் இந்தியாவுடைய பிரதான விஷயம் ரெண்டு இருக்கு. முதலாவது விடயம் 23 கோடி பிளஸ் மக்கள் முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறார். இந்தியாவோட முதலாவது கவலை இதுதான். சர்வதேச அரசியலில் இந்தியா முதல் உள்நாட்டு பிரச்சனை தான் முதல் பார்க்கும். இந்தியாவில பிரதமருக்கு அடுத்த 2வது போஸ்ட் வந்து உள்துறை அமைச்சர். அமெரிக்காவில் ஜனாதிபதிக்கு அடுத்த 2வது போஸ்ட் வந்து வெளியுறவு அமைச்சர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன். இப்போது இந்தியாவுடைய பிரதான பிரச்சனை உள்நாட்டில் இந்த 200 கோடி இஸ்லாமியர்களும் ஐக்கியப்பட்ட ஒரு கிளர்ச்சிக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்தியாவிலும் அது பிரதிபலிக்காமல் இருக்க வேண்டும் என்றதான் முக்கியம். எனவே இந்தியா வெற்றிகரமாக இந்த 23 கோடிக்கு மேற்பட்டவர்களினுடைய கிளர்ச்சிக்கு இடமில்லாமல் செய்தது. இது இந்தியாவின் அரசியலில் இந்தியா கிடைக்கிறது. இந்தியா உள்நாட்டில் இதுவரை ஒரு சின்ன சலசலப்பும் ஏற்படையில் அறிக்கை விடப்பட்டது. ஒரு சலசலப்பும் ஏற்படையில் ஒரு விதமான பிசுறல்களும் ஏற்படவில்லை. இது முதலாவது விடயம். 2வது விடயம், இந்த கல்ஃப் நாடுகளை திருப்திப்படுத்தி அதனுடைய பெட்ரோலியத்தை அதை தான் அதற்காக ஈரானுக்கு அது உதவி செய்தது. அனுதாயமான உதவிகளை செய்தது. 3வது, இந்த யுத்தத்தில் இந்தியா 2 விஷயத்தை ஒரே கையாண்டது. ஒன்று கண்டெம் பண்ணிட்டு, அதே வேளையில ஈரான் மனிதாயமான இழப்புகளை அது ஆதரிக்கவில்லை. இப்படி அது பேலன்ஸ் பண்ணி வச்சது. இதை சீனா தான் செய்யுது, ரஷ்யாவும் அப்படித்தான் செய்யுது. இந்த 3 நாடுகளும் இந்த யுத்தத்தில் இன்னும் காயப்படாதவர்கள், இன்னும் ஒரு விதத்திலும் பாதிக்கப்படாதவர்கள். எனவே இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விடைதான், இந்த 3 நாடுகளும் தங்களுக்கு காயம் ஏற்படக்கூடிய ஒரு போட்டியில் இந்த யுத்தத்தை நிறுத்துவார்கள். இப்போது இந்த யுத்த மிருகங்கள் அமெரிக்கா அதுக்கு கிரீன் லைட் காட்டிட்டது. அதாவது 5 நாட்களுக்கு ஈரானுடைய அத்தியாவசிய பண்டங்களான எலக்ட்ரிசிட்டி, மற்றது எரிபொருள், 2 மீதும் தான் தாக்குதல் செய்ய மாட்டேன்னு காட்டி சொல்லி இது ஒரு கிரீன் லைட். ஏன்னா இதுக்கு கீழே அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு மூவெடுத்தது, அதை ப்ரமோட் பண்ண. எனவே அமெரிக்கா தன்னுடைய முதலாவது அந்த டிரெக்ட் எஃபெக்டை செய்து முடிச்சு சைடு எஃபெக்டை இப்பொழுது பேஸ் பண்ண தொடங்கி இருக்கு. இந்த விடயத்தை சர்வதேச அரசியல் அறிவியல் கண்கொண்டு பார்க்க வேண்டும். ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். சீனா இந்தியாவுக்கு எதிராக நீங்க 60களில் இருந்து 70களின் மத்திய வரையில் நீங்கள் சீனாவினுடைய டாக்குமெண்ட்ஸ்ல எடுத்த பாருங்க. அமெரிக்க ஏகாதிபத்தியமே, நீ ஒரு காகித புலி, இதோ விழுவாய், காலம விழுவாய், பின்னேறு விழுவாய் என்று சொல்லிட்டு இருக்கு. ரேடியோ என்றால் என்ன, அவருடைய பத்திரிகைகள் என்றால் என்ன, இந்த மீடியாக்கள் என்றால் அமெரிக்க ஏகாதிபத்தியமே, நீ ஒரு காகித புலி.
ரஷ்யா இந்த படத்தான் சொல்லிச்சு. ஆனா முதல் ரஷ்யா போய் கோல்ட் வார்ல அமெரிக்காவுடன் தலை குப்புற விழுந்தது அமெரிக்காவுடைய. அமெரிக்கா ஆதரிக்கிறேன்னு சொல்லவில்லை, நான் ரியாலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிலைப்பாடுகளை அதே போல சீனா அமெரிக்காவை காகித புலின்னு சொன்ன சீனா 1979ஆம் ஆண்டின் பின்பு நேரடியாக மாசத்துக்கு இருக்கே ஒரு வட்டி கூட பண்ணிட்டேன். மாசத்துக்கு நிக்சன் இதுவரை கை கொடுத்து உறவு உருவாக்குறார்கள். 80ஆம் ஆண்டு இருந்து அமெரிக்காவினுடைய தொழில்நுட்பத்தில் தான் சீனா தன்னை கட்டமைப்பு செய்ய தொடங்கியது. அதிலிருந்து சீனா ஒரு முதலாளித்துவ நாடால் தெளிவாக அது ஃப்ளவரைஸ் வெளிவந்தது. சரி, காகித புலி என்று சொன்ன அமெரிக்காவிடம் தான் சீனா தொழில்நுட்பத்தை அதுக்கு அமெரிக்கா ஜப்பான் முன்னுதாரணம். ஜப்பானிடம் ஒரு கோட்பாடு இருக்கு, இஃப் யூ கேன் டூ ஐ கேன் டூ பெட்டர் தேன் யூ டூ. அமெரிக்கா ஏன் பெரிதாக சாதிக்க முடியும் என்றால் அதனுடைய தொழில்நுட்பம். தொழில்நுட்பத்தை பெற்றால் அமெரிக்காவோட தான் சாதிக்க முடியும் என்று சீனா நம்பிக்கை. அது சீனா நிறைவேற்றி இருக்கு, அது வெற்றியும் பெற்று அது என்ன சந்தேகத்துக்கும் விளங்குகிறது. சரி, இப்படி சீனா இந்த நிலையில் ஒரு காகித புலி என்று சொல்லப்பட்டது நிலையில் அது தோற்கவில்லை, கோல்போர்ல தோற்கவில்லை. சீனா அமெரிக்கா தோற்ற பிரதானமான இடம் என்று சொல்லப்படுகிறது. நான் உண்மை மட்டும்தான். அமெரிக்கா தோல்வி அடைஞ்ச உண்மையான இடம் வியட்நாம் போர். ஆப்கானிஸ்தான் போர் அமெரிக்கா விரும்பினவங்களுக்கு செய்யுது. வெற்றியை பெற்று அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகாமல் தடுப்பதற்கு ஏற்ற வகையில் நாட்டை விட்டு வெளியேறியது. அமெரிக்கா உள்நாட்டை இருந்தால் ஆப்கானிஸ்தானை மேலும் தொழில்நுட்பமயப்படுத்தவனும் தொழில்மயப்படுத்தவனும். ஆப்கானிஸ்தானை தொழில்மயப்படுத்த அமெரிக்கா தயார் இல்லை. அவர் இன்றைய ஒரு நாள் கிறிஸ்தவ சாத்தின் பேரால் அவர்கள் பாய்வார்கள் என்று அமெரிக்கா சிந்தனை. எனவே ஆப்கானிஸ்தானை அவர்கள் தொழில்மயப்படுத்தவோ தொழில்நுட்பமயப்படுத்தவோ தயாராகவில்லை, அறிவியல் மயப்படுத்தவும் தயாரில்லை. ஆப்கானிஸ்தானை அவர்கள் சுமாராக மத்திய காலத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்படித்தான் ஆப்கானிஸ்தான் இருக்கு. பெண்கள் வழி கொடுத்து போகக்கூடாது, யூனிவர்சிட்டிக்கு போகக்கூடாது, வண்டி வாகனங்கள் ஓடக்கூடாது, இப்படி இன்னொரு வகைகளில் அது மத்திய காலத்துல ஆப்கானிஸ்தான் அதை வச்சிருக்கிறது அமெரிக்கா விரும்புது. அது உடைக்க வேண்டிய எல்லாத்தையும் ஆப்கானிஸ்தானை உடைச்சி போட்டுதான் போயிருக்கு. வியட்நாம்ல தோல்வி, ஆப்கானிஸ்தானை அமெரிக்காவுக்கு வெற்றி. அந்த வெற்றியை ஸ்தாபிக்கின்ற நடவடிக்கை ஒன்றுதான் படை வெளியேற்றம். படை வெளியேற்றம் என்று தோல்வி என்று பார்க்கின்ற அந்த பிள்ளையான கண் கொண்ட பாதைகள் வேண்டாம். கான்சிக்வன்சஸ் கூட பார்க்கணும். எப்பவும் கான்சிக்வன்சஸ் முக்கியம். அமெரிக்கா தான் நினைச்ச கான்சிக்வன்ஸ் அது ஆப்கானிஸ்தான் அடங்கி. இப்போதும் இந்த பிரச்சனைகளை நீங்கள் இப்படித்தான் பார்க்கணும். இந்த நடந்திருக்கிற ஓரண்ட கான்சிக்வன்ஸ் எங்க போகுது. ஒன்று, இப்படிதான் பிழையாக தகவல் சொல்றார்கள். ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் சொன்னதாக ஈரானுடைய பாதுகாப்புக்கு ஒரே ஒரு வழி அது அணு குண்டை தயாரிப்பதுதான் என்று சொல்லி நான் அந்த டாக்குமெண்ட் நான் நேரடியாக பார்த்தேன். என்ன சொல்றாருன்னு சொன்னால், ஈரானிடம் அணுகுண்டு செய்வதற்கான ஏதுநிலை இல்லை என்றும் அண்மை காலத்திலும் அதற்கு இல்லை என்றும், ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடக்கும் தாக்குதல் அந்த அரபுலகத்தின் மத்தியில் ஒரு அணு ஆயுத உற்பத்தி ரேஸ் ஒன்றை உருவாக்க உதவப்போக வேண்டும். நீங்க செய்வது மடமத்தனமாக செய்ய வேண்டும். எனவே அணு ஆயுத உற்பத்திக்கு ஈரான தள்ளாதே ஒன்றுதான். அதாவது அதற்கான தூண்டுதல்களை மேற்கொள்ளுகிறது அமெரிக்கா என்கிற அடிப்படையிலே வெளிப்படுத்த இருக்கிறார். அப்படிதான் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட் பிழையாக எல்லாரும் சொல்லப்படுது. அந்த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. நான் சொன்னது அந்த ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட். சரி, இந்த பின்னணியில இப்பொழுது நீங்க பார்க்கலாம், இந்தியாவுக்கு உள்நாட்டு பிரச்சனை கொண்டு விளம்பையில தீர்த்திருக்கு, ஈரான சமாளிச்சு சமாளின்னு இருக்கு, நெத்தனியாவோட உள்ள உறவை அப்படியே பேணுது, அமெரிக்காவோட உள்ள உறவை இந்தியா பேணுது. ரஷ்யா என்னதான் கலைச்சு கொண்டிருந்தாலும் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பெரிய நேரடி எதிர்ப்பு போகையில சீனா கிண்டல் அடிச்சாலும் கேலி அடிச்சாலும் சீனாக்கு இந்த முதல்நிலை வெற்றிய சீனா அடங்கியிருக்கு. சீனாவோட ஒரு பழமொழி இருக்குது, இது ஆங்கிலத்தில் இந்த மூலம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் இரண்டு செக் பண்ண முடியாது. When two tigers are fighting, sit on a hill and watch. இரண்டு புலிகள் சண்டை செய்யும் பொழுது நீ மலை உச்சியிலிருந்து பார்த்து கொண்டு அதை தலைகிறார். அதை நமக்கு அதற்கு சைனா செய்யுது. ஆனால் இன்றைக்கு சீனா அதைத்தான் தொடர்ந்து செய்து வருகிறது.
அதான் சரி. அதான் சரி. அப்ப இந்த ஓரை நீங்கள் வெறுமனே அமெரிக்கா இஸ்ராயல் ஈரான் மட்டும் பார்த்தது. ஆன்டி-கிரீன் வார்ல ஒரு பகுதியான வெஸ்டையும் பார்த்து, இந்த வெஸ்டுக்கும் ஆன்டி-கிரீன் வார்க்கும் இடையில இருக்கிற அந்த இன்பிட்வீன் லைன் இருக்கு. அந்த லைனுக்குள்ள எப்படி இன்பிட்வீன் லைன் எப்படி சைனா சர்வை பண்ணுது, எப்படி ரஷ்யா சர்வை பண்ணுது என்பதை பார்த்து இது இவர்களை எப்படி டெவலப் பண்ணுவோம்னு பாருங்க. இந்த 3 நாடுகளும் வெளியில வந்துள்ளது. இந்த ஓர் 3 நாடுகளுக்கும் பிரப்பிரசாபதமாக உள்ளன. 3 நாடுகளுக்கு சீனா, ரஷ்யா, இந்தியா மூவர்களுக்கு இந்த ஓர் கடனை நற்பலனையை கொடுத்துள்ளது. பாதிப்பு 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 வளைகுடா நாடுகளுக்கு முழுசாக இருக்கு. அதே வேளையில ஈரானுடைய டெவலப்மெண்ட் இருக்கே, அது நல்லா 10-15 வருஷம் பின்னு போடும். ஈரான் ஒருவேளை அணுவாயுதம் செய்யலாம், அது ஒரு விஷயம். ஈரான் பொருளாதார ரீதியாக இன்னும் 15 வருடத்துக்கு விரும்ப முடியாத அளவுக்கு அதனுடைய அது பின்தள்ளப்பட்டது. இது ஒரு முக்கியமான விஷயம். நான் ஈரானை பற்றியும் ஆப்கானிஸ்தான் பற்றி ஒரு கவலையான விஷயம் உங்களுக்கு சொல்ல முடியும். அதாவது அவருடைய ஏன்ஷியன்ட் மைண்ட் அண்ட் மாடர்ன் டெக்னாலஜி. இந்த ஏன்ஷியன்ட் மைண்ட் மாடர்ன் டெக்னாலஜி எப்படி யோசிக்கிறாரு? சரியா? அந்த ஏன்ஷியன்ட் மைண்டை வச்சுக்கொண்டு மாடர்ன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு போக முடியாது. மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு போக முடியாது. மாடர்ன் ஏன்ஷியன்ட் மைண்டை மாத்தினால்தான் அவர்கள் மாடர்ன் டெவலப்மெண்ட்டுக்கு போகலாம். ஆனால் அவர்கள் மாடர்ன் வெப்பன்ஸ் இருக்கிறார்கள், மாடர்ன் டெக்னாலஜி இருக்கிறார்கள் ஈரானும் ஆப்கானிஸ்தானும். ஆனால் அவர்கள் மாடர்ன் திங்கிங் இருக்கிறார்கள் இல்லை, மாடர்ன் டெமோக்ரஸி இருக்கிறார்கள் இல்லை, மாடர்ன் பொலிட்டிக்கல் அப்ரோச் இருக்கிறார்கள் இல்லை, மாடர்ன் சோஷியல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறார்கள் இல்லை. எனவே 2 மாடர்னாக பார்த்தா மாடர்ன். எனவே ஏன்ஷியன்ட் மைண்டும் மாடர்ன் டெக்னாலஜியும் பற்றிய அந்த கான்ட்ரடிக்ஷன் இருக்கலாம். அது ஒன்றுக்கொன்று நேர் எதிர்முரணானது. இதன் பின்னணியில் ஆப்கானிஸ்தானோ ஈரானோ இலக்கு தங்களை டெவலப் பண்ண முடியாது. இந்த 2 டெவலப் பண்ண முடியாது. இந்த பின்னணியில் மதவாதத்தின் அடிப்படை மதவாதமாக ஆப்கானிஸ்தானுக்கு அது தோல்வியின் சிற்றமாக இருக்கிறது. ஈரானும் வீரத்தினதும் விட்டுக்கொள்ளாமையினதும் ஒரு நீண்ட 2500 வருடங்களுக்கு மேற்பட்ட பெரும் பேரரச பாரம்பரியத்தையும் ஒரு நாடு. உலகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் மிக பெரும் படை இருந்த முதலாவது நாடு பாரசீகம் தான், அது ஈரான் தான். ஈரான் கிரேக்கத்தின் மீது படையெடுத்த போது, 5ஆம் நூற்றாண்டு படையெடுத்த பொழுது 1,50,000 படையினர் அந்த படையில் இருந்தார். கிரேக்கர்கள் 90,000 படையினரை கொண்டு குவித்து விட்டார். 90,000 படையினர், 60,000 படைகள் தான் திரும்பினர். ஆனால் அந்த 2500 ஆண்டு கால மேற்பட்ட அந்த பேரரச பாரம்பரியம் அவருடன் பலமாக இருக்கு. இலகுவர்கள் சோரம் போக மாட்டார், விட்டுக் கொடுக்க மாட்டார், அவர்கள் விலை போக மாட்டார். விலை போக முடியாமல் என்பது மட்டும் வெற்றியாக, விலை போக முடியாமல் மட்டும் வெற்றியாக. எனவே இந்த வெற்றியை பற்றி சரியான இடைபோடல் வேண்டும். இந்த ரோசம், மானம், புனிதம் இதெல்லாம் வெற்றி உதவும். வெற்றி தான் வெற்றி, வெற்றிக்கான தந்திரமும் வெற்றிக்கான ஸ்ட்ராட்டஜியும் தான் வெற்றி. இந்த பின்னணியில் இந்த ஓரை நாங்கள் இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும். இப்பொழுது இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அது அமெரிக்கா தான் நினைச்ச சலசலப்பை உருவாக்கிட்டது. அந்த சலசலப்பில் தான் ஹீரோ அமெரிக்கா நிற்குது. ஆனா அந்த சைடு எஃபெக்டாரே அதை பாருங்க, அந்த கண்ணை மூடி இருக்குது. அது ஒரு சின்ன பிரச்சனை தான், அதை தீர்க்க பார்க்குது. குளோபல் ஆர்டர் மாறும். இந்த சலசலப்பு குளோபல் ஆர்டர்ல சின்ன 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 எதிர் விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கே தவிர குளோபல் ஆர்டர்ல ஆட்டத்தை காட்டே. எனவே இந்த குளோபல் ஆர்டர் முக்கியம் என்பதை நீங்கள் எல்லோரும் கருத்தில் கொள்ளவும். இந்த குளோபல் பாலிடிக்ஸும் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் ரீஜனல் பாலிடிக்ஸும் ஒரு நாட்டினுடைய ஹோம் பாலிடிக்ஸ் டொமஸ்டிக் பாலிடிக்ஸும் எல்லாவற்றையும் தனித்தனியை வேறுபடுத்தி அடையாளம் காணணும். நாங்கள் போராடும் மக்கள், ஈழத்தமிழர்கள், தனி ஈழம் அமைப்போம் என்கின்ற துணிவோடு போராடி புறப்பட்டு நாங்கள் திறன்களை அனுபவித்திருக்கும் மக்கள், நாங்கள் அதளபாதாளமான தோல்வி அடைந்திருக்கலாம். தோல்வியினுடைய அளவு பெரிதாக இருக்கலாம். நான் தோல்வியின் அளவிடம் பலம் பொருந்திய அனுபவம் எங்களிடம் உண்டு, பெற்றிருக்கிறோம். சோகம் என்னவென்றால் அந்த அனுபவத்தின் அளவுக்கு நாங்கள் படிப்பினை பெறவில்லை. தோல்வியை விடவும் பெரிய அனுபவம், அனுபவத்தில் இருந்து மிக சிறிய அளவு படிப்பினை பெற்றிருப்போம். அனுபவத்தின் அளவுக்கு படிப்பினை பெற்றால் நாங்கள் மேலும் அவற்றுக்கு நாங்கள் இந்த எல்லா விதமான கற்புவாதம், தூய்மைவாதம், கற்பனை சொல்றது ஆண் பெண் பாலியல் கற்பை சொல்லி தூய்மையை தான் சொல்றது. இந்த தூய்மைவாதம், இலட்சியவாதம், கற்பனாவாதம் இதெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு
அன்றை கண்டாடு நடைமுறை அரசியலை ஒரு நீண்ட கால கண்ணோட பார்க்கின்ற ஒரு சிந்தனை வேணும். அதை இந்த குளோபல் பாலிடிக்ஸ்ல எடுக்கிறோம். நாளைக்கு டொமஸ்டிக் பாலிடிக்ஸ்ல நாங்கள் அதில் கால் விடலாம். ஒன்று பிரிக்க முடியாத உண்டு. எவ்வாறான நகர்வுகளை தமிழ் தலைவர்கள் எடுக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இந்த சூழ்நிலையில்? தமிழ் தலைவர், ஆமா, நல்ல கேள்வி. தமிழ் தலைவர்கள் தங்களுடைய முதலாவது பலம் என்ன என்று கேட்டால், அவர்கள் வெளிநாடு சர்வதேசம் அப்படி இப்படி எல்லாம் பூதங்கள் இருக்கு, சிங்கங்கள் இருக்கு, கரடிகள் இருக்கு ஓடி தெரிய வேண்டாம். எல்லா பலங்களையும் முதலாவது பலம் உன்னை உள்நாட்டு ரீதியாக ஐக்கியப்படுத்துவது. ஒரு மக்கள் கூட்டத்தின் பலம் தான் ஐக்கியமாக இருப்பது. ஈழத்தமிழர்கள் தம்மை ஐக்கியப்படுத்தினால் இந்தியாவை நீங்கள் கையாளலாம், அமெரிக்காவை கையாளலாம். நான் அமெரிக்கா இந்தியா சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு கொள்கையை, ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன். அமெரிக்காவும் இந்தியாவும் நீண்ட காலத்தின் நண்பர்கள். அவ்வப்போது பிரச்சனை வரும். அமெரிக்கா, இந்தியா, இஸ்ரேல், இஸ்ரேலுடைய தொழில்நுட்பத்தை விடவும் இந்தியாவுக்கு இஸ்ரேலுடைய விஞ்ஞானம் தேவை. இஸ்ரேல் இந்த உலகத்தில் விஞ்ஞானத்தின் முதன்மையான நாடு இஸ்ரேல் தான். ஈவன் அமெரிக்கா, அமெரிக்காவுடன் விஞ்ஞானத்தின் முதன்மையான நாடு இந்த இஸ்ரேல் தான். தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா நிற்கும். எனவே இந்த 3 நாடுகள் ஒன்றாகத்தான் எதிர்காலத்தில் நிற்கும். இதனை நீங்கள் கூச்சம் இல்லாமல் புரிந்து கொள்ள முடியும். ஈழப்போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் இஸ்ரேல் இலங்கை அரசாங்கத்துக்கு நேரடியாக உதவியும் பயிற்சியும் ராணுவ உபகரணங்களை விற்றும் எல்லா உதவியும் செய்யும். எங்களுக்கு எல்லோருக்கும் கடுக்கம் இஸ்ரேல் மீது ஒரு அரக்கன் போல, பூதம் போல ஒரு காட்சி இருக்கத்தான் செய்யும். அது உண்மைதான். அதுக்கான இஸ்ரேல் செய்கிறது சரி என்று நான் உங்களுக்கு சொல்ல வர இல்லை. நான் ஒரு ரியாலிட்டி அனலைஸ் பண்ணுறேன். எனவே இனிமேல் காலத்தில் இந்த ரியாலிட்டி அனாலிசிஸ் மிகவும் முக்கியமானது. ஒரு கற்பனையும் வேண்டாம், எந்த விதமான கற்பனையும் வேண்டாம். சரியா? ஒரு விதமான கற்பனையும் இல்லாமல் இந்த ரியாலிட்டியை அணுகுகின்ற ஒரு தெளிவான பார்வைக்கு நாங்கள் போக வேணும். முதல் உடைய தற்காத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனுடைய முதலாவது விடயம் தற்காப்பு. எல்லா தத்துவங்களை விட உண்மையிலான தற்காப்பு தான். தற்காப்பு இல்லை என்றால் சோசியலிசம் இல்லை, ஜனநாயகம் இல்லை, வாழ்க்கையும் இல்லை, ஒன்றும் கிடையாது. மானவம் இல்லை, கற்பும் இல்லை, ரோசமும் கிடையாது. தற்காப்பு. ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டு அழிக்கப்படும் மக்கள். தற்காப்புக்கு உனக்கு யார் உறுதியோ அவரோட கூட்டுச்சேர். தற்காப்பு 100 பேர் ஒருத்தரும் தர மாட்டாங்க. இறுதியாக ஒரு விடயம் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது இந்த யுத்தம் தொடர்பாக இருந்தால் இலங்கையிலே பாரிய சிக்கல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று, மிக முக்கியமாக எங்களிடம் எரிபொருள் இல்லை, உணவு தட்டுப்பாடு ஏற்படும், இவ்வாறான சில விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய இந்த ஆய்வு நிலைகளுடைய அடிப்படையிலே இந்த மேற்காசியாவில் இடம்பெற்று வருகின்ற இந்த யுத்த சூழ்நிலைகள் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன? இப்பொழுது அமெரிக்காவுடைய நோக்கு நிலையில் அந்த ப்ரிவென்டிவ் வார் முடிஞ்சு. இந்த வார்ல 2 சொல்லுவாங்க. ஒரு ப்ரிவென்டிவ் வார், மற்றது ப்ரீஎம்டிவ் வார். என்ன 1-2 இடத்து ஸ்பெல்லிங் வேறுபடுது. ப்ரிவென்டிங் அண்ட் ப்ரீஎம்டிங். இந்த ப்ரிவென்டிவ் வார்ல அமெரிக்கா வெற்றி பெற்று இன்னைக்கு தாக்கத்தை அடைஞ்சிட்டு. இது முதலாவது விஷயம். நிறுத்திட்டா இந்த வாரை அமெரிக்கா முடிக்கிறது. இந்த வாரை நிறுத்திட்டார் சீனா கமிட்டி, இந்தியா கமிட்டி, ரஷ்யா கமிட்டி. எனவே அமெரிக்கா, சீனா, ரஷ்யா எல்லோரும் இந்த வாரை நிறுத்தணும் நினைக்கிறோம். ஐரோப்பாக்கும் வைக்கும். இந்த ஐரோப்பாக்கு இந்த எண்ணெய் போக்குவரத்து எல்லாம் எண்ணம். இந்த இடத்துல ஈரான், இவர்கள் காயப்பட்டவர்கள் அராபியர்கள் தான். அராபியர்கள் மட்டுமில்லை, முஸ்லீம்கள், பாரசீகர்கள், முஸ்லீம்கள், அரபு முஸ்லீம்கள், அராபியர்கள். பாரசீக முஸ்லீம்களால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த பாதிப்போடு இந்த யுத்தத்தை நிறுத்திட்டால் ஏழை இவ்வளவு நாடுகளுக்கு இது பெருகிட்டான். இதுக்கு அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா இவ்வளவுதான் பிரதான நாடு. இவ்வளவுக்கும் கூடவே ஐரோப்பிய நாடு, மேற்கு ஐரோப்பிய நாடு. இவர்கள் அனைவரும் இப்போ சமாதானத்தை விரும்புகிறார்கள். எனவே சமாதானம் நீங்க கிட்ட 2 பேரும் நிக்கிறான். 3 மாசத்துக்கு மேல் யுத்தம் தொடர்ந்தால் தான் அமெரிக்காவுடைய கான்ஸ்டிடியூஷன் படியும் அவனுடைய பாலிடிக்ஸ் படியும் அது தொடங்கும். அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் வாரை பற்றி என்ன சொல்லுவேன்னால், ஜனாதிபதி பிரகடனப்படுத்தப்படாத யுத்தத்தை 2 மாதம் நடத்தலாம். யுத்தம் தொடங்கி 48 மணித்தியாலத்துக்குள் அவர் இரு சபையும் கொண்ட காங்கிரசுக்கு அறிவிக்க வேணும். ஒரு தாக்குதல் செய்யணும். அது நாட் வார், அட்டாக் தான். தாக்குதல் செய்யறேன்னு சொல்லணும். சொல்லி 60 நாள் வரைக்கும் ஒரு தாக்குதலை தொடரலாம். சொல்லிட்டான். வேற ஒன்றும் கேட்கல, பெர்மிஷன் ஒன்றும் தேவை. 60 நாள் வரைக்கும் நடத்தலாம். 60 நாளைக்கு பிறகு காங்கிரஸ், அல்ல இரு சபைகளும்
அதாவது பிரதிநிதிகள் சபையும் செனட் சபையும் இரு சபைகளும் அந்த ஓரை கண்டினியூ பண்ண சொல்லி அவர்கள் சொன்னால் ஜனாதிபதி கண்டினியூ பண்ணும் பொழுது அவர் அதை போர் டிக்ளரேஷனுக்குள்ள கொண்டு வந்தார், யுத்த பிரகடனத்துக்குள்ள கொண்டு வந்தார். இவர் கொண்டு மாட்டார், எந்த காரணங்களும் கொண்டு வர மாட்டார்கள். இது முதலாவது விஷயம். இரண்டாவது விடயம், இந்த 2 மாதத்துக்கு பிறகு செனட்டும் பிரதிநிதிகள் சபையும் சேர்ந்து இல்ல போர் நடத்த வேண்டாம், வித்ரோ பண்ண சொல்லி ஜனாதிபதிக்கு அவர்கள் தங்களுடைய ஆணையை தெரிவித்தார்கள் என்றால் 1 மாதம் வரைக்கும் அந்த வித்ரோவலுக்கான பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப ஜனாதிபதிக்கு 3 மாதம் போர் நடத்தலாம், 2 மாதம் நேரடியானது, 3வது மாதம் அந்த வித்ரோவலுக்கு 1 மாத அவகாசம் கொடுக்கப்பட்டது. இந்த 3 மாத காலத்துக்கு உள்ள நடக்கக்கூடிய விடயம் தான் இப்ப முக்கியம். இந்த 3 மாத காலத்துக்குள் எல்லா கணக்கையும் தீர்க்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஓரனுடைய அடிப்படை ஃப்ரேம் ஒர்க்கே இருக்கு. எனவே அவர் சமாதானத்திற்கு போகிறார். அரைகுறை சமாதானம் ஒன்றுதான் இப்பொழுது எல்லோருடைய மேசையிலும் இருக்கும் ஒரே ஒரு விடயம். முழு சமாதானம் சாத்தியம் இல்லை. சரி, ஆனா இந்த பின்னணியில ஒரு நெஞ்சு கிட்ட சரியா காதல் மாதிரி ஒரு சின்ன காதல் வரும், அல்லது ஒரு அரைகுறை தீர்வை தீர்த்து இந்த பிரச்சனையை கொஞ்சம் அப்படியே கிடப்புல கூட பார்க்கலாம். இந்த போக்குக்கு இந்த நாடுகள் முயற்சி செய்யும். அமெரிக்கா முயற்சிக்கும், யுத்தத்தை தொடங்கிய நாடு. யுத்தக்கரையில் ஒரு வசனம் இருக்கு, யுத்தத்தை தொடங்கியவனே யுத்தத்தை தொடங்கிய பின்பு யுத்தத்தை நிறுத்த முடியாது, யுத்தமே வழிநடத்தும். ஏன்னா இப்ப யுத்தம் வழிநடத்தும், அமெரிக்கா வழிநடத்தியாங்க. ஏன்னா அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்த வேண்டும். அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்துறதுக்கு நிற்குது, இந்தியா யுத்தத்தை நிறுத்த நிற்குது, சைனா நிற்குது, அப்படி ரஷ்யா நிற்குது. எல்லோருக்கும் யுத்தம் நிறுத்த அவசியம். யுத்தம் அதாவது நீங்கள் ஒன்றை கவனியுங்கள், ஹோமஸ் நீரிடையை திறந்து விட்டாலும் இந்த ஆசிய நாடுகளுக்கு யுத்தம் நடக்கும் பொழுது போக்குவரத்து நிகழாது. இப்பவே இந்த நாடுகள்ல இருந்து அந்த கல்ஃப் நாடுகள்ல இருந்து உதாரணமா துபாய் நல்லா விழுந்துக்கு தாக்குதல். துபாய் சிங்கப்பூரை எவ்வளவு மேலே வந்திருக்கிற ஒரு நாடு. இன்று இந்த 7 நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. கல்ஃப்ல இருக்கிற ஈராக் தவிர்ந்த ஏனைய கல்ஃப் நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு நாடுகளுடைய பாதிப்பை இப்பொழுது ஈடு செய்ய முடியாது. ஏன்னா இவர்களுடைய பிரச்சனை, தாங்கள் இனி ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு போக முடியாது. இதுவரையும் இந்த கல்ஃப் நாடுகள் போற டெவலப்மெண்ட் எல்லாமே சர்வீஸ் செக்டர்ஸ் தான். நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டதை போன்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இவர்கள் மறைமுகமாக அரேபிய நாடுகள் மீது மேற்கொண்ட ஒரு தாக்குதல் என்று கூட இந்த மேற்காசிய நாடுகள் மீது திணிக்கப்பட்டிருக்கின்ற இந்த யுத்த சூழ்நிலைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உலக அரசியல் ஒழுங்குகளிலே இதனை புரிந்து கொள்வதற்கும் ஒரு தனித்துவமான பக்குவமும் தேவைப்படுகிறது. நேரத்தையும் கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்பாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த யுத்தம் நிறைவடைவது தொடர்பாக அமெரிக்காவினுடைய அந்த 3 மாத காலம் தொடர்பாக நீங்கள் விளக்கங்களை கொடுத்திருந்தீர்கள், குறிப்பிடுங்கள். இங்கே மிகவும் தெளிவான ஒரு செய்தியை இறுதியாக உங்களுக்கு நான் சொல்லியாக வரும். இந்த யுத்தம் இப்படி இப்போ அரபு நாடுகளுக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக அப்படி வடிவத்தை நிற்குது. இங்கே உள்ள பிரதானமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், முக்கியமாக இந்த யுத்தத்தை பிரசவித்தது 80களில் ஏற்பட்ட உலக அளவிய ரீதியில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றம். சீனாவும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்ட அரசியல் பொருளாதார மாற்றத்தில் அந்த தொழில்நுட்பம் வந்து வேகமாக ஜனநாயகமயப்படுத்த, அதன் மூலமாக பண்ட உற்பத்திகள் அதிகரித்தன. சீனா உள்நாட்டு பண்டத்தை உற்பத்தியை பூர்த்தி செய்து கொண்டு சரியாது அந்த டொமஸ்டிக் லெவல்ல, அதாவது நேஷனல் லெவல்ல தன் பண்ட உற்பத்தியை பூர்த்தி செய்து கொண்டு டிரான்ஸ் நேஷனல் எக்கானமிக்கு அது போயிட்டு சரியா. அது வந்து அந்த பெட்டி கமோடிட்டி ப்ரொடக்ஷன்ல இருந்து டிரான்ஸ்நேஷனல் கமோடிட்டி ப்ரொடக்ஷனுக்கு சீனா போயிட்டு 80ஆம் ஆண்டுக்கு பிறகு 2000 ஆண்டுக்கு இடையில் அந்த டிரான்ஸ்நேஷனல் எக்கனாமிக் அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து அமெரிக்காவை நேரடியாக பாதிச்சு. மார்க்கெட்ல சீன பொருட்கள் வந்தது, சீன சார்பு நாடுகள பொருட்கள் வந்தது, இந்திய பொருட்கள் வந்தது. அவற்றுடைய பிரஷர் தான் இந்த போரை கொண்டிருக்கு. இப்பொழுது இந்த மார்க்கெட்டை எப்படி கட்டுப்படுத்துவது என்ற பிரச்சனை இருக்குது. எனவே இது ஒரு சின்ன விடயம் இல்லை. இப்பொழுது இந்த யுத்தத்தில் ஒரு தங்கப்படம் தேவைப்படுகிறது. இதன் பின்பு அடுத்த கட்டத்துக்கு போக போறாங்க. அதாவது 200 கோடி மக்களை கொண்ட இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை,
பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சீன அமெரிக்க பொருளாதார நெருக்கடி ஒரு பிரச்சனை, இந்திய ரஷ்ய பொருளாதாரங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிற அவற்றுக்குரிய ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. இந்த ஒன்று சேர்ந்த சூழலில் இப்பொழுது இந்த யுத்தம் ஒரு முன் ஓட்டம் மட்டுமே. இந்த முன்னோட்டத்துக்குள்ள இனி நீங்கள் அதிகம் பிலாசபிக்கலா, தியரட்டிக்கலா, இக்கனாமிக்கலா எல்லா வழியினாலும் இந்த யுத்தத்தை இனி பார்வையிட வேண்டும். இந்த பார்வையிடுவதை விட்டு நான் ஈழத்தமிழர் என்கின்ற வகையில் ஒன்றை தெளிவாக சொல்வேன். எங்களுக்கு சாதகமான சூழல் இந்த யுத்த சூழல்களில் உண்டு. இவற்றை ஈழத்தமிழர்கள் சரியாக புரிந்து கொண்டு தமிழர்கள் சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்டுவதற்கு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். அவற்றைக்கு அவர்களுக்கு முதல் தெளிவான அரசியல் அறிவும் திறந்த மனமும் விலை போகாத வாழ்க்கை முறையும் வேண்டும். உலகரிய இழப்புகள் தியாகங்களுக்கு பிறகு விலை போகின்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஒருபோதும் மதிக்கப்பட முடியாதவன். விலை போகாத வாழ்க்கை வேண்டும், திறந்த மனம் வேண்டும், ஆழமான கூர்மையான புத்தி வேண்டும், சர்வதேச அரசியல் பற்றிய நடைமுறை அணுகுமுறை வேண்டும். ஒரு கற்பனையும் வேண்டாம், ஒரு கற்பனையும் வேண்டாம். எனவே இந்த யுத்தம் எங்களுக்கு எல்லா கற்பனைகளையும் உடைச்சிருக்கு. ஒரு தர்மமும் இல்லை என்றதை எல்லோருக்கும் தெரிய வைச்சிருக்கு. யாரிடமும் தர்மம் இல்லை என்று தெரியுது, யாரிடமும் நீதி இல்லை என்று தெரியுது. எனவே நாங்கள் நீதி, நியாயம், தர்மம் என்ற இந்த மாயாஜார வித்தைகளுக்குள் போகாமல் நடைமுறை சாத்தியம், எங்கள் நலனை, எங்களை பாதுகாக்க எது நடைமுறை சாத்தியமோ அந்த தெரிவுக்கு போக இந்த யுத்தம் எங்களுக்கு ஒரு முன் அறிவு முற்றமாக இருக்கிறது. அதாவது ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு தந்திருக்கு, ஒரு வெளியே தந்திருக்கு. இதை நாங்கள் பயன்படுத்துவோம். இதைத்தான் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்ல முடியும். எனவே யுத்தத்தை நீங்க இறுதி அர்த்தத்தில் 80ஆம் ஆண்டு பார்க்கணும். அதற்கு முதல் வெள்ளையர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையான பிரச்சனையில் இருந்து பார்க்க வேண்டும். பின்பு வெள்ளையர்களுக்கும் மஞ்சளின சீனர்களுக்கும் இடையில் விரப்போகின்ற எதிர்கால பிரச்சனைக்குள்ளாக பார்க்க வேண்டும். எல்லாவற்றுக்குள்ளாலும் கூட்டி கழிச்சு பார்க்கின்ற ஒரு தெளிவான அறிவியல் அணுகுமுறைக்கு போக வேண்டும். அதுதான் ஈழத்தமிழர்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இந்த யுத்தத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அதுதான். சிறுபூசலும் தனிப்பட்ட விரோதங்களும் குரோதங்களும் அறிவார்ந்த பாதையை மட்டும் மேம்படுத்தி சாத்தியமான பாதையில் முன்னேறுவதற்கு எவன் முன்னுக்கு வருகிறானோ அவனை வரலாற்று நாயகனாக இருப்பான். அவர் நாடாக இருக்கலாம், ஒரு மனிதனாக இருக்கலாம், ஒரு அமைப்பாக இருக்கலாம், இதுவாகவும் இருக்கலாம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நீங்கள் இணையவழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் பல்வேறு விடயங்களை உரையாடி இருக்கிறோம். எடுத்துச் செல்ல வேண்டிய பல விடயங்கள் இன்றைய நேர்காணலே எடுத்துச் செல்லப்பட்டிருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. மிக்க நன்றி.